ரயில்வே துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான வேக்கன்ஸிஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியாவில் வந்து 32,438 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 22/2/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. www.rrbchennai.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 23ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தான் இந்த அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 22/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வியூஸ் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து எம்ப்ளாயி நோட்டீஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்கோம் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது அண்ட் இதில் வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கான பே லெவல், வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான அதாவது ஷார்ட் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போது வந்து வெளியிட்டாங்கன்னா, 28/12/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுட்டாங்க. அண்ட் பப்ளிஷ் பண்ணது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 22/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் என்றைக்கு ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 23/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் 22/2/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பேமெண்ட் ஃபீஸு அண்ட் டேட் அண்ட் கரெக்ஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அண்ட் இதுக்கான டேட், அதாவது விண்டோ கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 25ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விண்டோ கரெக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 32,438 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸே உங்களுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு பே லெவல் அண்ட் போஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 1 to 7th வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேட்லி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 22/2/2025 அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டோ அல்லது உங்களுக்கு ரிசல்ட்டு வந்தாலும் ஓகே. அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த கொடுத்துருக்குற இந்த டேட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 1க்கு வந்து 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு சிஎனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்பர் ரிலாக்ஸேஷன், மினிமம் அப்பர் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் யூஎஸ் இவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 6 இயர் ரிலாக்ஸேஷனும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஓபிசி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியோட சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷனே கிடைக்கும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அண்ட் எஜுகேஷனலில் வந்து நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்.
ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அப்ரெண்டிஸ் கேட்டகரி, அதாவது ரயில்வேல வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் முடித்தவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினோட ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் கேண்டிடேட் வந்து ரூ. 500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 400 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுற போது கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 250 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்யூட்டர் அதாவது சிபிடி டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூ. 250 ஃபுல் ரீமண்ட் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ மூலயமாவோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பிஇடி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் டிவி அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷினும், மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஷினும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கொஷினும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. பிஇடி அதாவது பிசிக்கல் எஃபெக்டிவ் டெஸ்ட் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட்டுக்கு வந்து 35 kgோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர் 2 மினிட்ஸில் வந்து கடக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 kg எடுத்துகிட்டு 100 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நடக்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நடக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை வந்து கீழே இறக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதையும் சுட்டாக சொல்லியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் இருக்குது 100 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரு 4 நிமிஷம் 15 செகண்ட் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும் அண்டு 5 நிமிஷம் 40 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டைமு தான். இதில் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடிடலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பிஇடி டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரா 11.0 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்கோர் பண்ணுறவங்க, அதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெயிட்டெல்லாம் கீழே இறக்கி வைக்கக்கூடாது. இறக்கி வச்சா நீங்கள் ஃபெயில் ஆகிடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சான்சஸ் இருக்கும். அதாவது பிஇடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைம் சான்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த சான்சஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரெக்னென்ட் ஃபீமேலெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபெக்டிவ் டெஸ்ட்டு இருக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹவ் டு அப்ளை இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.rrbchennai.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது நோட்டிஃபிகேஷன்ன்றதை விட உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ காய்ஸ் இதுதான் இதான நோட்டிஃபிகேஷன். இதுக்கான டேபிளேஷன் வந்து அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேபிளேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜில், அதாவது 67 பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60வது பேஜில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 60வது பேஜில் வந்து எவ்வளோ டோட்டலாக வேக்கன்சி இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59வது பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வே சென்னையில் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2694 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் எலிஜிபிள் கேட்டகிரி யார் யார் அப்ளை பண்ணுறதுக்கு, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 தான் இந்த நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டிருக்காங்க. இந்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது 10th படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இந்த ஜாபுக்கான படிக்கிறதுக்கு எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில், அதாவது நம்ம சேனலுக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.